லட்சுமி என்ன இதுமாதிரி நானும் மல்லேஷும் பப்புக்கு போகிறோம், 3000 ரூபா சொல்கிறாங்க. பொண்ணுங்களை இட்டுன்னு வந்தா ஃப்ரீயா? நீ கொஞ்சம் வாயேன். பப்பா எப்போ? இன்னைக்கு போகலாமா? இன்னைக்கெல்லாம் வேலை ஆகாது, எங்க அம்மா கத்தும். நாளைக்கு வேணா சொல்லு போலாம். நாளைக்கு ஒரு நைட்டு ஒரு 10 இல்லை ஒரு 9 மணிக்கு போயிடலாம். என்ன? ஐயா நைட்லாம் வேலை ஆகாது, காலை வேணா தையல் கிளாஸ் போற கேப்ல இட்டுன்னு போயிட்டு வந்துரு. என்னன்ற? லட்சுமி காலெல்லாம் நான் மச்சான். அதுக்கு பப்புனால என்னன்னு தெரியல, சும்மா அதிட்ட போய் கேட்டுங்கிற. அவளை இட்டுன்னு போயிட்டு சும்மா உட்கார வச்சுட்டு நம்ம உள்ள ஜாலியாக இருந்திருக்கலாம்டா. எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க மச்சான். போனதே இல்லைடா பப்புக்கு, வேறு யாருமே இல்லை மச்சான் ஃப்ரெண்டு. மச்சான் லட்சுமி தானே ஃபோன் பண்ணுறா, என்னடா சொல்லு லட்சுமி. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்றா, அவட்ட வேணா பேசு. எந்தாடி? ஹலோ. இல்லை நாங்கள் இதுமாதிரி பப்புக்கு போகலான்னுக்குறோம், உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் எதுவும் போயிடாதீங்க, உங்களுக்கு சேஃப்டி தான். நைட்டு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், உங்களுக்கு ஓகேவா? வருஷம் ஜீன் டிஷர்ட் போட்டு 2 காலையில் ஷூ மாட்டிக்குவாங்க, அப்போ தான் உள்ளே விடுவாங்க. உங்களுக்கு ஓகேவா? மச்சான் அவளுக்கு எல்லாமே ஓகேவா? இவ்வளோ இட்டு போயிடலாம். அது பேசுறத வச்சு கன்ஃபார்மே பண்ண முடியல. அதுவும் நீ வாகவான்ற. இந்த பாருமா தங்கச்சி, பப்புக்கு போகிறோம், நைட்டு லேட் ஆகும், ஜீன் டிஷர்ட் மாட்டிக்கணும், வீட்டில் ஏதாச்சும் சிக்கனா இப்போயே சொல்கிறீ. லாஸ்ட் நிமிட்டில் கேன்சல் பண்ணி நம்மளை ஃபெசர் ஏற்றக்கூடாது. மா கன்ஃபார்மாக கேட்குறேன், பப்புக்கு வரியா இல்லையா? அதான் வரேன்ல விடு. சரி, நீ நாளைக்கு கிளம்பி வந்துடு, நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். எங்கே வருவ? பப்பு ஆனால் ஒரு மயில் வேணாண்டா. பார்த்தல அந்த பொண்ணு நம்ம செட் ஆகாது, இதில் வேறு அவங்க கூட கொஞ்சம் குடிக்கணுமா? நீ குடிப்பியா? இருக்கிற காசில் குடிச்சு மிச்ச காசில் வாங்கி துண்டு நிம்மதியாக தூங்குவோண்டா. கட் பண்ணலடா. நீ வருவல என்ன பைக்கத்துல வருவல. மச்சான் நான் எப்பயும் சொல்கிறேன், உனக்கு ஓகேனா வா, ஏன்னா இங்கே ஏறி நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா? இல்லை மச்சான், ஸ்டேஜில் ஏறி நீ அழுதுறேன்னு பையன் யாருமே அசிங்கமாடும்ல. மச்சான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், மியூச்சுவலாக பிரிஞ்சோம். இப்போ நான் அவளுக்காக அழுது எதுவும் மாற போகிறது இல்லைடா. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோம் மச்சான். என்னடா மச்சான் நீ ஓகேவா? ஓகேடா. இல்லை மச்சான், நீ ஸ்டேஜில் ஏறுவ, அவன் மன குளத்தில் நிற்பா, பக்கத்தில் நீ நிற்க வேண்டிய இடத்துல எவ்வளோ ஒருத்தவங்க நிற்பான். என்னை பார்த்தா என்னாலே தாங்க முடியாதுடா. நீ எப்படியா மச்சான்? என்னடா மச்சான் நீ ஓகேவாடா? ஓகேடா. நல்ல கிஃப்ட் வாங்கிட்டியா? இல்லை உன் தங்கச்சி ஃபங்க்ஷனில் வந்த கிஃப்ட் எடுத்து அதே பேக் பண்ணிட்டியா? நீ பண்ணாலும் பண்ணுவேன். இல்லை மச்சான், இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்டா. நீனும் அவளும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிற ஸ்டேஜில் இந்த கிஃப்டை கொடுத்து திரிக்க வச்சு உங்களை சிரிக்க வச்சு பார்க்கணுன்னு 2 வருஷம் முன்னாடியே வாங்கிட்டேன் மச்சான். இப்போ அவள் வேற ஒருத்தன் பொண்டாட்டி. அது நினைக்கும் போது தான் மச்சான் மச்சான் நீ ஓகேவாடா? ஓகேடா, நான் ரொம்ப ஸ்ட்ராங் மச்சான். போலாமா? மச்சான் ஒரே நிமிஷம் புடுறா. அப்படியே உன் கையாலேயே ஹாப்பி மேரிட் லைஃப் திவ்யா, ஆல்வேஸ் கீப் ஸ்மைல். மச்சான் நீ ஓகே தானே? நானே அவளை மறக்கணும்னு நினைச்சாலும் நான் மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி இப்ப என் மண்ட புல்லா அவதாண்டா இருக்கா. திவ்யா இதுல அவளுக்கு கிஃப்ட் ஒரு கேடு. மச்சான் வந்துட போகுதுடா. மச்சான் வந்துட உங்கள் பேர்? கோபால். கோபால். கோபால் சார் எல்லா கேள்வியும் கேட்டாச்சு சார். 3 பேரும் ஒரே ஆன்சர் தான் சார் பண்ணுறாங்க. சார் இப்போ என்ன சார் பண்ணுறது?
இதோட ஒரு 400 பேருக்கு மேலே நாங்கள் தேடிட்டோம். எல்லாருமே எங்கள் அப்பான்னு தான் சொல்கிறாங்க. அவங்க உண்மையை சொல்கிறாங்களா, எங்கள் சொத்து மேலே ஆசைப்பட்டு சொல்கிறாங்கனாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்பா இல்லாத கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்பா இருந்தும் இருக்காரா இல்லையான்றது கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் எங்கள் அப்பா மாதிரி தான். ஆனால் எல்லாரும் எங்கள் அப்பாவை மாறிட முடியாதுல்ல. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. சாப்பிடுங்க. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? எம்பாட்ட சாமி வரும். இந்தாடா. என்னடா யோசிக்கிற? நான் எதுவும் பழச மறக்கல. நம்ம ஒன்றா படித்தோம். ஏதோ என் நல்ல நேரம் நல்லா ஆயிட்டேன். அதுக்குன்னு நம்ம பழக்கம் மாறிடுமா? அதுக்கு இல்லை, என்னை விட்டுறேன், நான் போகிறேன். மச்சான் சரி அதை விடு. நீ வீடை காட்டு, அம்மாவை பார்க்கணும். ஸ்கூல் படிக்கும் போது எத்தனை தடவை அம்மா கையில் சாப்பிட்ருப்பேன். எங்கேயும் கூட வரும். இப்போ நீ காட்டுறியா இல்லை வேற யார்ட்டையா கேட்டு போட்டா? இல்லை, நான் அதுக்கு சொல்லலை. நீ இப்போ நல்லா ஆகிட்ட. உன் கூட சேர்த்து எங்கள் அம்மா என்னை பார்த்துச்சுன்னா நானும் உன்னை மாதிரி ஆகலைன்னு கஷ்டப்படும்ல. இப்போ என்னடா? இங்கே இரு, வரேன். இப்போ ஓகேவாடா? மலேசே, யார் இது? உன் கேஸ்காரரா? ஏய், 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். இன்றைக்கி ஒரு 2000 பேருக்கு வேலை போட்டு தர முதலாளி. சார் என்ன சார் இவ்வளோ சிம்பிளாகிறீங்க? இவனுக்கு எதாவது பார்த்து பண்ணுங்க சார். உங்கள் கம்பெனியில் ஃபுல்லாக குடிக்கிறான், சண்டை போடுறான், கேஸ் வாங்குறான், இப்போ செயின் ஸ்நாச்சிங் வரைக்கும் வந்துட்டான் சார். மல்லேசே, முதல்ல உங்கள் அம்மாவை போய் பார்க்குறோம். உனக்கு வேலைலாம் இல்லை, நீ என் கூட இருந்துரு. இங்கெல்லாம் வேணாம், சரியா? சே, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி அமையிலையே. அவ்வா. ஏ மலேசே, மலேசே, போலீஸ்ரா, ஓடுறா ஓடுறா. ஏ ஓடாதடா ஓடாதடா, பேசிக்கலாம்டா. டேய் ஓடாதடா. சார் பேசலாம் முடியாது, ஓடுங்கோ ஓடுங்கோ. எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் டாடி டாடி. வாடா வாடா, எத்தனை டேக்கு போப்பான்னு தெரியல. வாடா மலேசே, இப்போலாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோமா இல்லையா? நானே வெறுப்பில் இருக்கிறேன், போயிடு தயவுசெய்து. ஓகே, அப்போ என்ன தெரியுது? நான் போய் வண்டி எடுக்கிறேன். ஏய் ஆ சிரிக்கிறான்.
ஆனால் உண்மையிலே இங்கே பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக இருக்கு. சாயிடா சாயிடா ரெடியா? இப்படி எழுப்புறேன். ஓகேவா? ரெண்டாவது டைம் பண்ணுவியா? ஆ. ஃபர்ஸ்ட் டைம் டேய் அப்படின்னா டேய் இது வேணா சிரிச்சிருடா நானு. சரி ஓகே, இது வேணாம்டா. சிரிக்காரா ஃபன் இருக்கணும். ஆடியன்ஸ்க்காக சொல்றேன். புரியுதுடா, நீ என்ன வேணா பண்ற, எனக்கு சிரிப்பு வருது, நான் என்ன பண்ண முடியும்? ஆக்ஷன். நீ பேக்ரவுண்ட் ஆக்ஷன் வேணா பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேக்ரவுண்ட் ஆக்ஷன். ஆக்ஷன். டேய் கட் கட் கட். அதுக்கு ரெண்டு அப்புறம் சொன்னீங்க பாரு. மொத்தமா 180 ரூபா. அதுக்கு ரெண்டு அப்புறம் சொன்னீங்க பாரு. இல்ல எப்படி? நல்லா மேல ஏத்திக்கோ. ஏய் மாமா மணிபாய் மேல இங்க வரைக்கும் ஏறணும் மணிபாய். இங்க வரைக்கும் சும்மா ஏறணும். மாதிரி நம்ம பின்பக்கம் தான் மெயின். பின்பக்கம் தான் மெயின். ஏய் போடு. ஏய் முன்பக்கம் மெயின் இல்ல. ஓகேவா? ஓகே மச்சான் நான் ஷார்ட்ஸ் போடணும்ல. ஷார்ட்ஸ் போடு. ஷார்ட்ஸ் போடுறேன். மானமங்க பத்த ஷார்ட்ஸ் போட்டு இப்படி நல்லா இருக்கும். ஷார்ட்ஸ் போடு. மச்சானுக்கு டைப்பர் போட்டு விட்டேன்டா. போட்டு விட்டேன்டா. ஆட்டத்தை வந்து டீ காபி சாப்பிட்டு போவாங்கடா.